ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், ஆளுமை ஸ்தானம், அதிகாரமுள்ள வீடு, பஞ்சமஸ்தானம், புத்திர பாக்கியமுள்ள ராசி. சூரியன் ராசிநாதன், ஆளுமை, அதிகாரம், தன்னம்பிக்கை, வைராக்கியம், வெற்றி எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். சிம்மராசியில் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. போதி ஜோதிடத்துலேருந்து நிறைய வீடியோ போடுறேன். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், லக்கண பலன்கள், தசாபுத்தி பலன்கள், பரிகார வழிபாடு, சூட்சும வழிபாடு, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இப்போ நடைமுறையில் உள்ள கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மந்திரம், பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சரி நேயர்களே, இந்த வீடியோவில் உங்கள் கர்மாவை பற்றி பேச போகிறோம். அதாவது சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சிம்ம ராசியில் ஏன் பிறக்க வேண்டும்னு. லக்கண ரீதியாக போட்டிருந்தேன். அதை நிறைய நேரம் பார்த்தாங்க, நல்லா போயிட்டுருக்கு. அந்த லிங்கை வேணால் இதில் நான் அனுப்புகிறேன். அதில் சில பேர் குறைகளுக்கு சொல்லியிருந்தாங்க, அதாவது அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. அதை நான் பதில் சொல்லியிருந்தேன். சிம்மராசியில் பிறப்பதற்கு பூர்வ புண்ணியத்தின்படி சந்திரனை மையமாகப்படுத்தி தான் அது நடக்கிறது. ஏன்னா சந்திரன் தான் ஜென்மாதிபதி. இந்த ஜென்மத்துக்கு அதிபதி சந்திரன் தான். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதான் ராசி. சந்திரன் நிற்கும் போது நீங்கள் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலையோ, பூர்வ நட்சத்திரத்திலையோ, உத்தர நட்சத்திரத்திலையோ பிறந்திருக்கிறீங்க. இதுதான் உண்மை. அந்நேரம் லக்கணம், கீழ் திசையில் லக்கணம் எங்கே இருக்கோ அது உங்கள் லக்கணமாக பாவிக்கப்படுகிறது. ஸோ நட்சத்திரம், ராசி, லக்கணம் இது மூணும் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு பலனை கொடுக்கும். சும்மா ராசிக்கு மட்டும் பலன் பார்க்குறது 50% தான். லக்கணமும் வேணும், லக்கண தசாபத்தியும் வேணும். உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய நிலைப்பாடும் இருக்கணும். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தால் ரிஷப லக்கணம், ரிஷபம் வைகாசி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த மாதத்தில் பிறந்தவங்க 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். ஓகே, இதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சார், எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் ஒரு பெரிய பணக்காரன் தான், பணம் பொருளுது, சம்பாதிக்கிறேன், வைக்கிறேன், ஆனால் நிம்மதி இல்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அது காரணம் மெயின் சிம்ம ராசிக்கு சனி பகவான் தான். ஏன்னா 6 கூடையவன், 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், கர்மஸ்தானத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு 2ஆம் இடம். பஞ்சமஸ்தானம் தான் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும். ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற இடங்கள் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும். 6ஆம் இடம் ஆகாத இடம். எந்த ஒரு ராசி கட்டத்திலுமே 6ஆம் இடம் ஆகாத இடம் தான். அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதில் முக்கியமான ஆதிபத்திய விசேஷ பலன்கள் கிடையாது. கடன், நோய், எதிரி, சிக்கல், பிரச்சனை தான். ஸோ 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் 6, 7, 8, 9, 10, 11ஆம் இடம் நல்ல இடமா லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 6 கூடையவன் 11ஆம் இடத்துல இருந்தானா அவங்க தப்பி பிழைத்தவர்கள். இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கணும். 11ஆம் இடத்துல எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா மிதுனத்தில் இருக்கணும். மிதுனத்தில் சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம சனி ஒன்றும் பெருசாக பாதிக்காது. 6 கூடையவன் 6க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு 11ஆம் இடத்துல இருந்தார்னா அஷ்டமச்சியோட தாக்கம் வெகுவாக குறையும். ரைட்டு, இதுதான் அமைப்பு. ஏன்னா சிம்ம ராசிக்கு, சிம்ம லக்கணத்துக்கு, சிம்மம் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் ஜென்ம சத்ரு, அறிவிக்கப்பட்ட எதிரி. அவர் எப்போயுமே கெடுதல் தான் பண்ணுவார். ஸோ சனி பகவானுடைய அணுக்கரத்தை நீங்கள் பெற வேண்டும். இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். 8ஆம் இடத்துல இயல்பு நிலை இழந்து பின்னோக்கி ராகுபிடியில் இருக்கிறார். ராகுபிடியில் அவர் குரு பார்வை, புதன் பார்வை, பௌர்ணமி சந்திரன் பிடிக்கு வராரு. சந்திர கிரணத்தை முன்னிட்டு உங்கள் ராசிக்கு 12 கூடையவன் பிடியில் வராரு. அடுத்த வருகின்ற நாட்களில் யோகம் இருக்குது உங்களுக்கு. சனி பகவான் பின்னோக்கி சில சுபத்தொடரை பெறுகிறதுனால அடுத்து வருகின்ற கிரணம் முடிஞ்சு 40 நாளுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. 6, 7 கூடையவன் 8ஆம் இடத்துல ஒரு சுபத்துவம் பெறுறதுனால எதிர்பாராத பண வரவு இருக்கும். நண்பர்கள் மூலியம் ஒரு சகாயம் இருக்கும், நண்பர்களால் ஒரு உதவி இருக்கும். உத்தியோகம் என்ற இடத்துல ஒரு ஏற்றம் இருக்கும். பணியில் வேலை பார்க்குற இடத்துல டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், அரியஸ் பணம் வருது, ப்ரொமோஷன், இப்படி நிறைய தகவல்கள், நல்ல ஒரு தகவல்கள் வரும். 6, 7 கூடையவன் 8ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறாரு. எதிர்பாராத சம்பவமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா 8ஆம் இடம் எதிர்பாராத சம்பவத்தை சொல்கிறது. ஸோ எதிர்பாராத சம்பவத்தினால நீங்கள் கொஞ்சம் திக்குமுக்க ஆடுவீங்க. ஆனால் வாட்டவர் மேபி சந்தோஷப்படுவீங்க. என்னடா எதிர்பார்க்கவே இல்லையே, திடீர்னு கிடச்சிருச்சே, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இப்போ திடீர்னு கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு சில சம்பவங்கள் நடக்கும், தரமான சம்பவங்கள் நடக்கும். ரைட்டு, இப்போ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு உங்கள் கர்மாவை பற்றி தான் சொல்கிறேன் நான். கர்மாவை கழிக்கணும். கர்மாவை கழிக்கிறது தான் பிறவியே எடுத்துருக்குறோம். கர்மாவை உண்டு பண்ணுறவர் ராகு பகவான், கர்மாப்படி தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான். இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ 7ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டு இருக்காங்க. 7, 8 ராசிக்கு கலஸ்தரஸ்தானம், அட்டமஸ்தானம்.
ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கணவன் மணி உறவில் விட்டு கொடுத்து போங்க. நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். நான் போதி ஜோதிடத்தில் அட் ப்ரெசென்ட் என்ன இருக்கோ கிரக நிலையில் அதை தான் சொல்வேன். சும்மா இந்த சாமியார் மாதிரிலாம் கதை சொல்ல மாட்டேன். ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தார், அப்புறம் வந்து சுக்கிரன் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தார், அவர் வந்து சிம்மராசியில் பிறந்தார், ராஜீவ்காந்தி சிம்மராசியில் பிறந்தார், மா மே மூ இந்த பேர் எழுத்து வரவங்களாம் சிம்மராசியில் பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் கதை. ஆண்டாள் யாரும் பார்த்துருக்காங்களா? ஆண்டாள் கோயில் இருக்குது, அது ஒரு நம்பிக்கை. ஆண்டாளும் ஒரு பெண் வந்து வாழ்ந்து அங்கே பெருமாளை கும்பிட்டு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயர் கூட போய் சேர்ந்தாங்க, ஒரு நம்பிக்கை, இறை வழிபாடு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் இதில் பிறந்தார், இவர் அதில் பிறந்தார், எல்லாம் அவர் இந்த சித்தர் இதில் பிறந்தார், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஈடுகட்டி சொல்கிறது, தான் மேலே தான் நம்பிக்கை எல்லாமே சொல்கிறது. சரியா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறது. அது உண்மையாக பொய்யோ நமக்கு தெரியாது, அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, நிகழ்காலத்தில் உள்ள நிஜங்களை பேச வேண்டும். நிகழ்காலத்தில் என்ன நிஜங்கள் இருக்குது? இப்போ வந்து நீங்கள் வந்து ஜோதிடத்தை நம்புறீங்க, ராசி பலனை நம்புறீங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சனி பகவான் வந்து வக்கரமாகி அவரோட சேர்ந்து இருக்கிறாரு, 18 டிகிரிக்குள்ளே சேர்ந்து இருக்கிறாரு. அதுக்கடுத்து வருகிற 7ஆம் தேதி சந்திர கிரகணம், சந்திரன் போய் சேர்றாரு, ராகு சந்திரன் சனி பகவான் 3 பேரும் சேர்றாங்க. குரு 9ஆம் பறவையில் பார்க்குறாரு, உங்கள் ராசியிலிருந்து புதன் பார்க்குறாரு, சூரியன் கேது இணைவில் பார்க்குறாரு. இது நிஜம், இது யாராலும் மறக்க முடியாது. இதுக்கு தான் சாமி பலன் சொல்லணும். ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தார், அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்தார், இதெல்லாம் நிறைய பேர் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்கள் கர்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இதெல்லாம் கதை. சரியா? அதாவது பசிக்கிறவனுக்கு சோறு கொடுக்குறோமோ இல்லையோ, பச்சை தண்ணி ஒரு கிளாஸ் கொடுக்கணும், தடுமாறிட்டு இருக்கிறவங்க கையில் ஒரு தடியை கொடுக்கணும். இதுதான் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமானது. அதை விட்டுட்டு பழைய கதையை பேசுகிறதெல்லாம் யாருக்கு தெரியும்? சரியா? சொல்கிறவன் வாய் வயிறு ஒருத்தர் போயிடுவான், கேட்குறவனுக்கு எங்கே போச்சு? அதனால் நான் என்றைக்குமே யதார்த்தமாக தான் பேசுவேன், ப்ராக்டிக்கலாக பேசுவேன், இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கஷ்டம்னா கஷ்டம்னு சொல்லிடுவேன், இஷ்டம்னா இஷ்டம்னு சொல்லிடுவேன். சரியா? கஷ்டத்துக்கு ஒரு மருந்து சொல்லுவேன், இப்படி இருங்க, அப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். சரியா நேயர்களே? அதனால் போதி ஜோதிடத்தில் என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவேன். நான் நடைமுறைக்கு எது சாத்தியப்படும் அதை தான் சிந்திக்கணும், அதுதான் சக்ஸஸ் ஆகும். எந்த ஒரு மனிதன் நடைமுறையை விட்டு வாழணும்னா வந்தால் நல்லா இருப்பான். மாற்றம் ஒன்று மாறாதது, அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடன்பட்டு போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். பிரச்சனைகள் வரும், பிரச்சனை இல்லாத மனுஷன் யார்? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. சரியா? அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவன் தான் மனிதன். ஓகே, நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சிம்ம ராசி ஒரு ஆளுமே அதிகாரமுள்ள ராசி, சூரியனுடைய ஆட்சி. ஸோ தன்னம்பிக்கை வைராக்கியம் எல்லாமே இருக்கும். ரைட் சாமி, பீடிகளாக நிறைய போடாத, சப்ஜெக்ட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டைரெக்டாகவே சப்ஜெக்ட்டுக்கு வரேன். உங்களுக்கு வந்து தடையை கொடுக்குறவர் அப்படி பார்த்தோம்னா யார்? சனி பகவான் தான், மாரகாதிபதி, 6 7 கூடையவன். நீங்கள் வந்து சிம்ம லக்கணத்தில், சிம்ம ராசியில் சில லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிரச்சனை இருக்கும். எந்த லக்கணம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணத்துக்கு ஆகாத லக்கணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மகர லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் கர்ம பலன்கள். சரியா? நீங்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தால் கர்மத்தை நிறைய கழிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய கஷ்டங்கள் இருக்குது, இன்னும் நிறைய தீர்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது, நிறைய பாடுபடணும். என்ன சொல்லுவாங்க, அதை தொல்லை இருக்கும்பாங்க. சரியா? தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்குது, நிறைய சில வார்த்தைகள் நமக்கு வர மாட்டேங்குது. என்ன சொல்லுவாங்க, தொல்லை நொல்லை இருக்குது அப்படிம்பாங்க. ஏகப்பட்ட சிக்கல், இடியாப்பு சிக்கல்னு அர்த்தம். ஸோ சிம்ம ராசியில் துலா லக்கணம், கடக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தொல்லை நொல்லை நிறையா இருக்கும். இதெல்லாம் கர்ம பலன்கள், கர்மத்தின்படி இந்த லக்கணத்தில் நீங்கள் பிறப்பீங்க. அதுபோல் சிம்ம ராசிக்கு ஆகாத கிரகங்கள் வந்து சனி பகவான், சுக்கிரன். இவங்க 2 பேருமே சுட்டு போட்டாலும் ஆக மாட்டாங்க. சரியா? சனி பகவானும் சுக்கிரனும் எப்போயுமே சிம்ம ராசிக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ராசி கட்டத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாங்க. சரியா? ராசி கட்டத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். அதிலும் சனி பகவான் இருக்கக்கூடாது. சரியா? சனி பகவான் இருக்கக்கூடாது. சுக்கிரன் கூட ஒரு இயற்கை சுபர். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லா பேசுவாங்க, நிற்க பேசுவாங்க. ஆனால் 2ஆம் இடம் கண்ணியில் நீசமாயிடுவார். அதுலேயும் சிக்கல் இருக்குது. பார்த்தீங்களா? கரெக்டாக வருது பார்த்தீங்களா? நம்ம எதுவுமே இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது, இருக்கிறது கரெக்டாக வந்துடும், மேட்ச் ஆகும். ஒரு ஜோதிடன் கரெக்டாக பேசினானா இருக்கிற அமைப்பு வந்து அவனுக்கு உதவி பண்ணும். நம்ம வந்து எங்கேயுமே யாரையும் இழுக்க வேண்டாம், அதுவாக நம்ம கூட வந்துடும். ஜோதிடம் தெரிஞ்சிச்சோம்னா ஜோதிடம் வந்து நமக்கு வந்து ஒரு கைப்பாவே ஆயிரும். சரியா? கரெக்டாக வரும். ஸோ சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவானும் சுக்கிரனும் நல்ல நம்ம கொடுக்க மாட்டாங்க. சரி சார், இதை என்ன சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார்,
கடகத்தில் இருக்கிறாரு, அடுத்து உங்கள் ராசிக்கு வராரு. விரயம் இருக்கும், இளைய சகோதர விஷயத்தில் விரயம் இருக்கும். அவங்களுடைய கடமைகளை நீங்கள் கழிக்கணும், அவங்க செலவில் நீங்கள் பார்க்கணும், அவங்க பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்கணும். இது ஒரு வகையில் கர்மா தான். உடன் பிறந்த இளைய சகோதரர், தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில கடமைகளை கர்மாவை கழிக்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. அடுத்து வந்து பெண்கள் விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும், விரைய செலவுகள் இருக்கும். பெண்கள், உங்கள் குடும்ப பெண்கள், தாயோ தாரமோ, அவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து சில செலவுகள் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம், இதில் வந்து சில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும், சில எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கும். விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வரவேண்டிய பணம் வசூலாகாது. இது மாதிரி காரியங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கும். இதெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு தான் இருக்கணும். இதைத்தான் என்ன சொல்கிறோம், கோச்சாரத்தில் கிரக நிலைகள் மாறி வரும்போது இந்த கர்மத்தெல்லாம் நீங்கள் பார்த்தாகணும். கர்மம்னா என்ன, காரியம்னு அர்த்தம், வினைன்னு அர்த்தம். சில பேர் கர்மானா என்னவோ நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ என்னமோ ஒரு இமேஜினேஷன், கருப்பாக வர்ற உருவம் தான் கர்மா, அது என்னமோ போன கர்மா, ஜென்ம கர்மா, போன பருவி, முன்பருவி, விட்ட குறை, தொட்ட குறை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்மானா நீங்கள் செய்கிற காரியம், கர்மம்னு அர்த்தம். கர்மம்னா காரியம், வினை, செயல் அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்மானா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு அர்த்தம். சரியா? ஒரு செயல் எவ்வளவோ இருக்குது. நம்ம தூங்குறது ஒரு செயல் தான், படிக்கிறது ஒரு செயல் தான், பேசுகிறது ஒரு செயல் தான், பார்க்குறது ஒரு செயல் தான். சரியா? ரைட் நேர்களே. இப்போ வந்து சனி பகவான் வந்து வக்கரகதியில் இருக்கிறாரு, நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. கர்மா இப்போ வந்து உங்களுக்கு குறையுது. சனி பகவான் வக்கரகதியில் 8ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி வர்றதுனால கர்மாவை இந்நேரம் நீங்கள் குறைச்சிக்கலாம். சிம்ம ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. அதுக்கு வந்து சனி பகவான் வந்து முத்தாப்பா ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு. அதனால் நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கர்மாவை கண்டிப்பாக கழிக்கலாம், கர்ம பலன்லேருந்து வெளியே வரலாம். கர்ம பலன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? நமக்கு வந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுதான். லாபம் இருக்கோ இல்லையோ, நஷ்டம் அடையாமல் இருக்கலாம். சரியா நேர்களே? இருக்கிற பணத்தை கைவிடாமல் இருக்கலாம். சரியா? சேமிக்கிறோமோ இல்லையோ, இருக்கிற பணத்தை கைவிடாமல் இருக்கலாம். ஒரு கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம். ஏன்னா அஷ்டமச்சனுடைய தாக்கம் வந்து 2028 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துங்க. நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி ராகுபடியில் இருக்கிறாரு. இதில் ராகு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல நிலைமையில் வந்துட்டார், குரு சாரத்துக்கு வந்துட்டார். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவர் ஒரு சுப ஒர்க்கு எடுத்துகிட்டு பின்னோக்கி வராரு. நாளாக ராகுக்கும் சனிக்கும் உள்ள கேப் சரியாக பெறும். ராகும் குரு பார்வைக்கு வருவார், அடுத்து சுக்கிரன் பார்வைக்கு வருவார். ஸோ ராகு சுபத்துவப்படுத்த நீங்கள் நல்லா இருப்பீங்க. 7ஆம் இடம் கிளியர் ஆகும். கணவன் மனை உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம் நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். திருமணம் நடக்கும். நல்ல ஒரு காரியங்கள்லாம் சிம்ம ராசிக்கு நடக்கும். சரியா? இதுதான் பலன்கள். கர்மான்னு சொல்லிட்டு மற்ற பழைய புராணங்கள்லாம் சொல்லக்கூடாது, கட்டுக்கதைகள்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாம் கட்டுக்கதைகளை தான் சொல்கிறானுங்க. சிம்ம ராசியை வச்சுக்கிட்டு கட்டுக்கதைகள் நிறைய நடக்குது. நிறைய பேர் சொல்கிறானுங்க. ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு அவர் அதில் பிறந்தார், இவர் அதில் பிறந்தார், இந்த சுலோகம் அந்த சுலோகம் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இறைவன் இருக்கிறார். ஆனால் ஜோதிடத்தை வந்து அறிவுபூர்வமாகவும் சயின்ஸ் பூர்வமாக பார்க்கணும். சரியா? சயின்ஸு அண்டு மேக்ஸ் தான் ஜோதிடம். சரியா? அறிவியல் அண்டு கணிதம் ரெண்டு தான் ஜோதிடம், சமன்பாடு தான் ஜோதிடம். சரி நேயர்களே, இப்போ கர்மான்னு ஒன்று சொல்லிட்டேன் நான். அதை கழிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பொறுமையாக பாருங்கள். இது நீங்கள் எல்லாம் செய்யணும் கிடையாது. இதன்படி வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சரியா? அதுபோக பட்டை மரம் துளுக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டமச்சனையில் பட்டு இருந்தீங்க. இப்போ சனி பகவான் பின்னோக்கி வக்கர நிலையில் வரதுனால கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், விடுபட்ட காரியம் நடக்கும், பழைய காரியங்கள்லாம் மலமல நடக்கும், தேங்கி நின்ற காரியங்கள்லாம் வேகமாக நடக்கும், முடங்கி கிடந்த வேலையெல்லாம் முடுக்கி விடப்படும். ஸோ இந்த காலகட்டம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணங்கள் முடிஞ்சு வருகிற நாட்கள் நல்லா இருக்கும். ராசியில் சுக்கிரன் வராரு, இயற்கை சுபர். 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல நிலைமையில் குரு பார்வைக்கு வராரு. ஸோ செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு வராங்க. சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. கர்மாவை கழிக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கர்மம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 3 பேர், ராகு, கேது, சனி பகவான், இவங்க 3 பேருமே ராசிக்கு சம்மந்தப்படுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து அதை செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அடுத்து வருகின்ற காலத்தில் நல்லா இருப்பீங்க. நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, பூரமாக இருந்தாலும் சரி, உத்தரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, சுக்கிர திசை, ராகு திசை, குரு திசை இது நடந்தாலும் சரி, மத்தியம இதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும். ஸோ இந்த ராகு திசை, குரு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கார், 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அக்டோபர் 18க்கு மேலே 18ஆம் இடம் வந்துடுவார். ஸோ அந்நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும். இதைத்தாங்க ஒரு ஜோதிடம் சொல்லணும்.
ஒரு ஜோதிடர் வந்து விரல் நுனியில் வச்சுருக்கணும். கிரகம் எப்போ மாறுது, எப்போ அதிசாரம் எடுக்குது, எப்போ தன்னோட சாரத்தை மாற்றுது, எப்போ மற்ற கிரகத்தோட பார்வைக்கு வருது, கிரகங்களுடைய அந்த நகர்வுகள், அந்த டிரான்சிட்ஸ் எல்லாத்தையும் கவனமாக வச்சு சொல்லணும். சும்மா இந்த புராண கதை சொல்கிறது, சாமி கதை சொல்கிறது, ஆண்டாள் கதையை சொல்கிறது, சிம்ம ராசியில் அவ பிறந்தா சரியா, அந்த சித்தர் பிறந்தார், இதெல்லாம் வந்து கதை. இதெல்லாம் யாரும் போய் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. இப்போ நான் சொல்கிற விவரத்தை நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசாரம் எடுக்கிறாரு. நீங்கள் எந்த பஞ்சாங்கத்திலும் பார்த்துக்கலாம், திருக்கணத்திலும் பார்த்துக்கலாம், வாக்கிய பஞ்சாங்கத்திலும் பார்த்துக்கலாம். அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. செலவை கொடுப்பாரு, சுப செலவை கொடுப்பாரு. கடக ராசியில் இருந்தார் என்ன அர்த்தம்? பெண்கள் விஷயத்தில் செலவு கொடுப்பாரு, தாயார் விஷயத்தில் செலவு கொடுப்பாரு, மாமியார் விஷயத்தில் செலவு கொடுப்பாரு. இன்னும் சொல்லிட்டே போகலாம். சரியா? ரைட்டு. நம்ம சொல்ல வந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோவை நான் பேசிடுறேன். நிறைய பேசலாம். சிம்ம ராசிக்கு இப்படியே நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் பேசுவேன். 4 மணி நேரம் பேசுவேன். சிம்ம ராசி மக நட்சத்திரம், மேச லக்கணம். சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. மேச லக்கணத்தில் பிறந்திருந்தாருன்னா அந்த லக்கணாதிபதி செவ்வாய்க்கும் மக நட்சத்திர அதிபதி கேதுவுக்கும் சிம்ம ராசி அதிபதி சூரியனுக்கும் இப்போ என்ன தொடர்பு இருக்குது, இவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், மக நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறாங்க. கேது வந்து இப்போ எப்படி இருக்கிறாரு, கிரகண பிடிக்க வரப்போகிறாரு. 7ஆம் தேதி கிரகணம். ஒரே நேரத்தில் சூரியன், கேது, புதன். இதில் புதன் வந்து கேது கொஞ்சம் சுபத்துவம் வராரு. ஸோ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரநாதன் ஓரளவு நல்லா இருக்கார். ஏன்னா வீடு கொடுத்தவன ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஸோ மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அரசியல், அரசாங்க தொடர்பில் சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். தவப்பன் வழியில் நல்லாயிருக்கும், தவப்பன் வழி உறவுமுறையில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு முகாந்திரம் இருக்கும். அதுபோக மேச லக்கணம்னு எடுத்துக்கிறோம். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லாயிருக்கும். கடன் நோய் எதிர் கட்டுக்குள்ளே இருக்கும். நல்ல ஆள் ஃபோர்ஸாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் எப்படி இருக்கிறாரு, அந்த ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இருந்தாலும் கிரகணத்துக்கு உட்படுறாரு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். சரியா? உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள், வயிற்றுப்போக்கு, கண் எரிச்சல், தலை சுத்தல், மயக்கம் இதெல்லாம் வரும். இவ்வளோ தாங்க பலன். லக்கணம், நட்சத்திரநாதன், ராசிநாதன் இந்த 3 பேர்த்தையும் எடுத்துட்டாலே பலனை புட்டு வைக்கலாம். சரியா? இதுதான் ஜோதிடம், இதுதான் சயின்ஸ், இதுதான் வேதியியல். சரியா? இதுதான் கெமிஸ்ட்ரி. ஒரு கிரகத்துக்கும் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறோம், நமக்கு பிடிச்ச நண்பர் 3 பேர் இருந்தானா, டே மாப்பிள வாடா அப்படி சொல்லி சந்தோஷமாக மாறிடுவோம். நமக்கு அந்த மூமெண்ட் வந்து நல்லா இருக்கும், ஒரு சந்தோஷமாக இனிமையாக இருக்கும். ஆகாதவன் இருக்கிறான், நமக்கு ஆகாதவன் ஒருத்தர் இருக்கான், அப்படி பார்த்தோம்னா எரிச்சல் படுவோம். அந்த இடத்த விட்டு எப்படா நகண்டு போகலான்னு பார்ப்போம். கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து கர்மத்தை கொடுக்குற கிரகம் ராகு பகவான், கர்மத்தை தண்டனை கொடுக்குற கிரகம் சனி பகவான், 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல விதமாக நடக்கும். நடப்புறதெல்லாம் நாராயண செயல், நல்லாவும் இருக்கும். நாராயணன் யார்? புதன், பெருமாளோட அம்சம். இங்கே ராசியில் இருக்கிறார் 13ஆம் தேதி வரைக்கும். சூரியன் நாராயணோகம் ராசியில் இருக்குது. அடுத்த 2ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லது தான். சரியா? குடும்ப ஸ்தானத்துக்கு புதன் போகிறதுனால உங்கள் வீட்டுக்கு பெருமாளோட வாசம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 42 விஷயத்தை சொல்கிறேன் நான், பொறுமையாக கேளுங்க. நல்லவர் மனதை நடுங்க வைக்காதீங்க. நல்லவர்னு ஒருத்தர் தெரிஞ்சிட்டாரா அவரை பதட்டப்பட வைக்காதீங்க. நல்லவரில் வந்து சோதிக்காதீங்க. குடும்பத்தில் நல்லவர் இருப்பார், வேலை பார்க்குற இடத்துல நல்லவர் இருப்பார், அவர் மனதை புண்படுத்தும்படி நடந்துக்காதீங்க. அதாவது வழியை போய் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு அவங்க மானத்தை கெடுக்காதீங்க. சரியா? வழியை போய் ஒரு காரியத்தை செஞ்சு பிறரை சங்கடப்படுத்தாதீங்க. தானம் கொடுக்குறவரை தடுத்து நிறுத்தாதீங்க. உங்களால் கொடுக்க முடியலன்னா மற்றவங்க கொடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்தாதீங்க. அவனுக்கெல்லாம் கொடுக்காதப்பா, அவன்லாம் வந்து சரியாக செலவு பண்ண மாட்டான், அவன் வாங்கிட்டு சினிமாவுக்கு போவான், வாங்கிட்டு குடிக்க போகிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் கொடுக்குறாருன்னா அது அவருடைய விருப்பம், நம்ம போய் அதில் தலையிடக்கூடாது. அதே மாதிரி நல்ல நண்பர்கள்கிட்ட கலகம் விளைவிக்கக்கூடாது. கலந்த நண்பர்கள் 4-5 நண்பர்கள் நல்லபடியாக இருந்து பேசி பழகிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் கலகம் உண்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி மனம் ஒத்து நட்புக்கு வஞ்சம் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு நட்புக்கு வந்து வஞ்சகம் பண்ணக்கூடாது. அதுபோக இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு சொல்கிறேன் நான், நீங்களாம் இதெல்லாம் செய்யுங்க, அப்போ தான் சிஸ்டம் சரியாகும். குடிமக்கள் அவங்கக்கிட்ட வரியை உயர்த்தக்கூடாது. சரியா? இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறேன், வரியை உயர்த்தக்கூடாது. சரியா? அடுத்து வந்து ஏழைகள் வயிறு எரிய செய்யக்கூடாது. ஏழைகளுடைய வயிறு எரியக்கூடாது. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஏழைகள், இவங்க வயிறு எரியாமல் செஞ்சீங்கன்னா சனிபகவானோட அனுக்கிரம் கிடைக்கும், கர்மம் குறையும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்மம் குறையும். நான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறேன், நான் வரியை போடுவேன், உளுந்தம்பருப்பு விலையை ஏற்றுவேன், அந்த விலையை ஏற்றுவேன், இதை செய்வேன் அதை செய்வேன்னு ஏற்றுனேன்னா உன் கர்மம் கூடுதுன்னு அர்த்தம். உனக்கு இல்லைன்னா உன் பிள்ளைக்கே இல்லைன்னா யாருக்கோ நடக்கும். அது சரியா? கர்மம் அது. அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்து வந்து உறுதலை சர்ப்பமாக வழக்கு வரக்கூடாது. உறுதலை உன்சேடாக வந்து எதுவுமே தீர்ப்பு சொல்லக்கூடாது. உன்சேடாக யாருக்கும் நம்ம வழக்காடவும் கூடாது. நியாயம், நீதி, நேர்மை, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும், நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். தர்மம் வாராது தண்டிக்கக்கூடாது. தர்மம் பார்க்கணும். ஒருத்தர் தண்டிக்க போகிறோம்னா அவன் செஞ்சு சரியா தவறா அப்படின்னு தர்மம் பார்க்கணும். தர்மம் இருக்க வேண்டும். தர்மசீலனாக நம்ம வாழ வேண்டும். அடுத்து வந்து
உயிர் கொலை செய்கிறவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடாது. கொலைகாரன் அவனுக்கு வந்து உபகாரம் செய்யக்கூடாது. உயிர் கொலை இன்றைக்கி நிறைய பேர் கோழி அடிக்கிறாங்க, ஆட்டை அடுக்கிறானுங்க, மாமிசம் பண்ணுறானுங்க. அவங்களுக்கெல்லாம் உபகாரம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் ஜீவகாரியத்தின்படி உயிர் கொலை செய்கிறவனுக்கு உபகாரம் பண்ணக்கூடாது. களவு செய்கிறவர்களுக்கு உளவு சொல்லக்கூடாது. களவு திருடவனுக்கு வந்து போய் திருடனை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் உளவு சொல்லக்கூடாது. அது அவனோட கர்மம் அப்படின்னு விட்டுறணும். பொருள் வேணும்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. நமக்கு அந்த பொருள் வேணும், அதை எப்படினாச்சும் அடையணும், அதுக்காக ஆசை வார்த்தை சொல்லி அந்த பொருளை அடையக்கூடாது. ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடாது. இது எல்லாத்துக்கும் சக்குன்னு தெரியும். அதுபோக போக்குவரத்து வழியை அடைக்கக்கூடாது. அதான் என்னது, வாய்க்கா தகராறு, வீட்டு தகராறு, தெருவுக்குள்ளேயே வந்து கதை அடைச்சிருவானுங்க, சந்து கதை அடைச்சிருவானுங்க. நீ ஏன் சந்துக்குள்ளே வரக்கூடாது, எனக்கு ஒரு அடி இருக்குது உனக்கு 2 அடி இருக்குன்னு அந்த பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது. புது வழிக்கு வந்து பிரயோஜனம் பண்ணக்கூடாது. போக்குவரத்துக்கு வந்து வழி அடைக்கக்கூடாது. வேலை நிறைய வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது, அது என்ன வேலைக்காரன் வயிற்றில் அடிக்கிறது. அதிகமான வேலையை வாங்கிட்டு அவனுக்கு கொஞ்சமான சம்பளத்தை கொடுக்கறது, இதெல்லாம் கர்மாவை கூட்டுறதுன்னு அர்த்தம். இது மாதிரி செஞ்சுட்டேன்னா அவனுக்கு கர்மா கூடுதுன்னு அர்த்தம். அவன் வந்து தண்டிக்கப்படுவான், சனி பகவானால் தண்டிக்கப்படுவான். இப்போ நான் சொல்கிற காரியத்தெல்லாம் பண்ணுறவங்க வந்து சனி பகவானால் தண்டிக்கப்படுவார்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கர்மாவை கழிக்க முடியாது, அப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். பணக்காரனாக இருந்தாலும் கஷ்டப்படுவான், பணம் இருந்தால் என்ன நோய் வந்துடும், நோயை தீர்க்க முடியாது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் படுத்தாலுமே அங்கிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். சரியா, அப்போலோவுக்கு போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, எங்கே போனாலும் கர்மா விடாது. சரியா, அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் வாழணும். பசித்தோர் முகம் பாராமல் இருக்கணும். சரியா, பசி வந்துட்டு முகம் பார்க்காம சாப்பாடு போடணும். இவன் வேண்டியவன் வேண்டாதவனு பார்க்கக்கூடாது. கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பிச்சை இல்லைன்னு சொல்லக்கூடாது. பிச்சையை கேட்டு வரவங்களுக்கு பிச்சை கொடுக்கணும். சரியா, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கோல் சொல்லி குடும்பத்தை அழிக்கக்கூடாது. கோல் சொல்கிறது குடும்பத்துக்குள்ளே, இதெல்லாம் பெண்கள் செய்வாங்க. பெண்களுக்கு கைவந்த கலை. சரியா, பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ள கோல் சொல்லி குடும்ப ஒற்றுமை குலைக்கக்கூடாது. அப்புறம் நற்றாட்டில் கை கழுவுது, ஒருத்தனை நம்பி கூட்டு போய் அவனை அப்படியே விட்டுட்டு போயிடுது. சரியா, இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க, ஆணும் செய்கிறாங்க, பெண்ணும் செய்கிறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. அதே மாதிரி ஒருத்தன் முடியாமல் இருக்கிறான், முடியாமல் தன் உயிரை காப்பாற்ற ஒளிஞ்சு வந்துட்டானா அவனை காட்டி கொடுக்கக்கூடாது. ஒருத்தன் ஓடி வந்துட்டான், இருட்டில் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடி வந்து அடைக்கலமாக இருக்கிறானா அவனை காட்டி கொடுக்கக்கூடாது. கலங்கி ஒளிந்தவரை காட்டி கொடுக்கக்கூடாது. அது வந்து அதுக்கடுத்து வந்து கற்பிழந்த பெண்கள் கூட சேரக்கூடாது. ஒருத்தி கற்பு இழந்துட்டா, அவள் கற்பு அவகிட்ட இல்லைன்னா அவகிட்ட கலந்து உறவாடக்கூடாது. கற்பு இருந்தவர்கள், வேசிகள், விபச்சாரிகள் கூட சவாசத்தை வச்சுக்கக்கூடாது. இது நேரம் வந்து நான் யாரையும் புண்படுத்தலை, ஆனால் இருக்குது சமுதாயத்தில் இதெல்லாம் நடக்குது. சரியா, ரைட்டு. அதுபோக நம்மளை காக்கிற பெண்ணை கற்பழிக்கக்கூடாது. நம்மளை நம்பி வந்த பொண்ணு, நம்மளை அடைக்கலமாக வந்த பெண்ணை நம்ம வந்து இது ஆண்களுக்கு அவருடைய கற்பை நம்ம வந்து சூறையாடக்கூடாது. அதே மாதிரி கணவன் பேச்சை கேட்குற பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது, அவள் கற்பை அழிக்கக்கூடாது. பதி சரியா, கணவன் கொண்ட கணவன் பேச்சை கேட்குற பெண்ணுடைய கற்பை சூறையாடக்கூடாது. கருவை கலைக்கக்கூடாது. டாக்டர்களுக்கு சொல்கிறேன், மருத்துவம் படித்த டாக்டர்கள் காசை வாங்கிட்டு கருவை கலைச்சிடறானுங்க. இது நடக்குது இன்றைக்கி நிறைய. கருவை கலைக்கக்கூடாது. அதுபோக ஒரு பெண்ணும் தன்னோட கருவை கலைக்கக்கூடாது. அது ஒரு உயிர், அது ஒரு ஆத்மா, அது ஒரு கர்மா. அது எங்கேயோ இருந்து வயிற்றில் வந்து உள்ளே உட்காந்துருக்கு. அது யாரோட கர்மான்னு தெரியாது, யாரோட ஆத்மான்னு தெரியாது. நீ அந்த கருவை கலைச்சிருது, ஈஸியாக அபாசன் பண்ணிடுது. அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுபோக குரு, நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், டீச்சர், குருமார்கள், இவங்களை வந்து வணங்கணும். அவங்க விஷயத்தில் கூசி போய் நிற்கக்கூடாது, அவங்களை கண்டுக்காமல் போகக்கூடாது. அவங்கள பார்த்தா மனம் திருங்க வணங்கணும், செய்யணும். குருவுக்கு காணிக்கை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கோயில் குருவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு உபாசனத்தை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கணும். அது வந்து படித்தவர்கள்கிட்ட பண்பாக நடக்கணும். படித்தவர்கள்கிட்ட கடுகடுக்கு நடக்கக்கூடாது. நிறைய பேர் நினைப்பீங்க நேரம், இவன் என்னடா ஆகாத சொல்லிட்டு இருக்கிறான், அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்புறம் எப்படிடா வாழ முடியும். ஆனால் இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க, இப்படிலாம் வாழணும். இந்த 42 விஷயத்தில் ஒரு 15-20 விஷயத்தை செஞ்சாலே நல்லபடியாக இருக்க முடியும். சரியா நேர்களே, எதையுமே ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க முடியும். நிறைய சொல்லலாம், ஆனால் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நல்லபடிக்கு சாத்தியப்படுறதான். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கத்துக்கு உண்டான விஷயங்களை தான் சொல்கிறேன். இதுபடி வாழலாம். சில பேருக்கு சில தவறுகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வந்து கர்மாவுக்கு போயிடும். சரியா, அந்த தவறு முன்னப்பின செஞ்சாலுமே அதுவும் கர்மாவுக்கு போய் அந்த கர்மா சீக்கிரம் கழிஞ்சிடும். ஆனால் நிறைய கர்மா கணக்கில் நிறைய கூட்டக்கூடாது. அடுத்து வந்து பட்சிகள், பறவைகளை போட்டு கூண்டுக்குள்ளே போய் அடைக்கக்கூடாது. பறவைகளை ஃப்ரீயாக பறக்க விடணும். ஆனால் சில பேர் கூண்டுக்கிளி வளர்க்குறாங்க, வீட்டில் பறவைகள் ஃபிச்சஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. இருந்தாலும் பறவைகளை வந்து கூண்டில் அடைச்சி அதோடைய சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது. கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும்.
பசுமாட்டில் உள்ள பாலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கண்ணுக்குட்டி பால் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா சப்பை விடுறது, அந்த காமை விட்டு சப்பை விடுறது, அதுக்கு ஒன்றுமே இருக்காது அங்கே. இவன் தான் ஃபுல்லாக இழுத்துருவான். இப்போ எல்லாம் டியூப் போட்டு இழுத்துறானுங்க, மிஷின் போட்டு இழுத்துறானுங்க, அப்படி மாட்டி விட்டு சத்துன்னு இழுத்துறானுங்க. சரியா? கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், தாய்கிட்ட இருந்து பால் வராமல் தடுக்கக்கூடாது. அதுபோக மாமிசம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. மாமிசம் உண்ணலாம், அதுக்காக மாமிசத்தை சாப்பிட்டு உடல் ரொம்ப வளர்க்கக்கூடாது. நல்ல நாள் பொல்ல நாளுக்கெலாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமான திதி நட்சத்திரம் 4 நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு மாமிசத்தை சாப்பிடாமல் இருக்குது மிகச்சிறப்பு. அடுத்து கலப்படம். வியாபாரிகள் கல்லையும் நெல்லையும் கலந்து விற்கக்கூடாது. கலப்பட கந்தசாமியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். கவலையே பட மாட்டானுங்க. விருதுநருக்கு போனோம்னா எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. அதுக்கு உண்டானதை அப்படியே செய்வாங்க. மிளகுனா அப்படியே அந்த பப்பாளி விதையை போட்டுருவானுங்க. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெடிமேட் ஒன்று வச்சுருப்பானு, அதை கலந்து விற்றுருவானுங்க. சரியா? கல்லையும் நெல்லையும் கலந்து விற்கிறது. அடுத்து வந்து அன்பு உள்ளவர்களுக்கு துன்பம் செய்கிறது. நம்ம மேலே பிரியமாக இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. குடிக்கிற தண்ணி உள்ள குளக்கத்தை கெடுக்கக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்குது, அந்த தண்ணியில் அந்த குளத்தை தண்ணியை தான் குடிக்கிறாங்கன்னா அந்த தண்ணியை வந்து கெடுதல் பண்ணக்கூடாது. அந்த குளத்தில் போய் கையை காலை கழுவுறது, எச்சி துப்புறது, மற்ற காரியங்கள்லாம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னும் நிறைய ஊர்லலாம் குளத்தை தண்ணியை குடிக்கிறாங்க. தேவக்கோட்டையிலலாம் குளிக்கிறாங்க. தேவக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கண்ணத்தாலா கோயில் இருக்குது. அங்கே உள்ள குளத்தில் உள்ள குடிநீரை தான் அந்த ஊர் மக்கள் குடிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற இடத்துல அந்த குளத்து தண்ணியை வந்து அசுத்தம் செய்யக்கூடாது. அது மாதிரி மரங்களை வெட்டக்கூடாது. வெயிலுக்கு நிழல் தரும் மரங்களை வெட்டக்கூடாது. சில பேர் சௌரியத்துக்கு செய்கிறான், வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சுன்னா உடனே வெட்டிடுவான். கேட்டால் வேறு வந்து வீட்டுக்குள்ளே போயிடும்னு. மரத்தை வெட்டினவனுக்கு வந்து வாரிசு இல்லாமல் போயிடும். மரத்தவே வெட்டக்கூடாது. மரம் வந்து ஒரு முக்கியமானது, அது ஒரு உயிர். மரத்தை வெட்டக்கூடாது. மரத்தை வெட்டாமல் இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக போயிடுச்சு, மரத்தை ஈஸியாக வெட்டுறது. சரியா? அதனால் மரத்தை தயவு செய்து வெட்டாதீங்க. அதே மாதிரி பகையால் அடுத்தவங்களோட பயிர் அழுப்புது, விவசாயத்தை அழிக்கிறது. இவன் விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கான், இவனுக்கு மட்டும் என்ன விவசாயம் வரும்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு தீ வைக்கிறது, கரும்பு காட்டுறதுக்கு தீ வைக்கிறது, சோளம் ஏதோ ஒரு இதுக்கு வந்து தீய வைக்கிறது, வயக்காட்டுக்கு தீய வைக்கிறது, வைக்க போடுற தீய வைக்கிறது, விவசாயத்தை அழிக்கிறது. பொது மண்டபத்தை போய் இடிப்பது. ஒரு பொது மண்டபம், வாசக சாலை, பள்ளிக்கூடம், ஒரு முக்கியமான ஆன்மீக சாலை, கோயில்கள், இதெல்லாம் போய் இடிக்கிறது. இதெல்லாம் பொதுவானது. ஊருக்கு பொதுவான பில்டிங் கட்டடங்களை இடிக்கிறது. கோயில் கதவை அடைச்சி வைக்கிறது, இது செய்யவே கூடாது. ஆண்டவன் கதவை வந்து அந்த ஆகமம் முறைப்படி திறக்கணும், அடைக்கணும். 4 படம் அடைத்து வைக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிறாங்க. ஊரில் பிரச்சனை வந்து கோயில் எனக்கா உனக்கான்னு சொந்தம் கொண்டாடி கோயில் கதவை அடைச்சி வச்சுருவானுங்க. சிவனடியார்கள், சிவபக்தர்களை வந்து சீண்டக்கூடாது. சிவனடியார்களுக்காக வந்து நம்ம உதவி செய்கிறோமோ இல்லைமோ அவங்களை சீண்டக்கூடாது. அதுபோக தவம் செய்கிறவங்க, இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் யாரும் தவம் செய்யலை. அந்த காலத்தில் செஞ்சாங்க, இன்றைக்கி தவம்லாம் செய்ய முடியாது இப்போ இருக்கிற லவ்ய உலகத்தில். அப்படி சில பேர்கள், சில சன்னியாசிகள் சில மடத்தில் யோக நிலையில் இருந்தாங்களா, அவங்கள வந்து கேலி பண்ணக்கூடாது, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஞானிகள், சரியாக சமய சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்கள துவேஷம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோமோ இல்லையோ அவங்கள வந்து நம்ம வந்து இகழ்ந்து பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. தாய் தந்தை பேச்சை தட்டி வைக்கக்கூடாது. தாய் சொல் மிக்க, தாயை மீறிய கோயிலும் இல்லை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் தந்தை அறிவுரைகளை தள்ளி வைக்கக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், நல்லது தான் சொல்லுவாங்க. தெய்வத்தை இகழக்கூடாது. சாமியாவது பூதமாவது, சாமியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சாமியை இகழ்ந்து சொல்லக்கூடாது. இந்த 42 விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லதாக நடக்கும். இந்த 42 4 2 6 6ஆம் இடங்குது அசுபஸ்தானம், சனி பகவானுடைய ஆட்சி வீடு வந்துருச்சா. சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம் மகரம். இந்த 42 நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் மகரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார். சரியா? கர்மா வந்து ஈஸியாக நீங்கள் கழிக்கலாம். இது முடியாது, எல்லாராலையும் செய்ய முடியாது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். சில நேரத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்வோம், நடைமுறைக்கு சில நேரங்களில் சிலது சாத்தியப்படாது. அதனால் இதில் முடிஞ்ச அளவு நம்ம காப்பாற்றிக்கணும். 42 விஷயத்தில் ஒரு 30 விஷயத்தை நான் காப்பாற்றுறேன் சார் அப்படின்னா முக்தி கிடைக்கும், கர்ம பலன்கள் குறையும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ சிம்மராசினியர்களுக்கு இந்த தகவலை இத்துடன் சொல்லி நிறைவு பண்ணுறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. சிம்மராசிக்கு பிரச்சனையில் இருக்கிறவங்க, அஷ்டமச்சனையில் இருக்கிறவங்க, தீர முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்க, எந்த பிரச்சனையுமே நமக்கு முடிய மாட்டேங்கி இருக்கிறவங்க இதுபடி நடங்க. சரியா? நடந்தால் தான் நல்வழியில் பிறக்கும். நடந்த காலங்களுக்கு சீதேவி. நடக்கிறது என்ன, ரோட்டில் நடக்கிறது இல்லை, சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடத்தணும். சரியா? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா சனி பகவானோட தாக்கத்திலேருந்து வெளியே வரலாம். சனி, ராகு, கேது இவங்க 3 பேரோட தாக்கத்திலேருந்து வெளியே வரலாம். சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பார். சனி பகவானை வந்து சரின்ட்டார்னா சுக்கிரன் தட்ட மாட்டார். ஏன்னா சனி பகவானுக்கு வந்து சுக்கிரன் அப்படி கட்டுப்பட்டவர். ஏன்னா சுக்கிரனை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டவர் தான் சனி பகவான்.
சுக்கராச்சாரியார் அசுர குருவை வந்து குருவாக ஏற்றுக்கிட்டவர் தான் சனி பகவான். ஆனால் சனி பகவான் ஒரு நாயஸ்தான். சனி பகவான் எது செஞ்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கணும்னு சுக்கரை வந்து அதுக்கு வந்து ஒரு செவி சேர்ப்பார், நல்வழி பண்ணுவார். அதனால் இந்த கர்ம பலனை அளிக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும்னா இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கெட்ட கர்ம கழியும். தான் நல்லபடியாக கழிக்கலாம். சரியா? வாழ்க்கையில் நல்லது நடக்கும். வசந்தம் வீசும், தென்றல் வீசும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஓகே நேர்களே, அடுத்து வருகின்ற வீடியோவில் நிறைய சவால்களை சொல்கிறேன். எல்லா வீடியோவிலும் ராசி பலன்லாம் சொல்ல முடியாது. சரியா? சும்மா அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க இதெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கதை. சில விஷயங்களில் வந்து நியதியாக நடக்கணும். சரியா? ஆன்மீக பற்றோடு சில நியதிகளை, தர்மங்களை, ஜீவகாரணிய விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? ஒரே விஷயத்தில் போனோம்னா நல்லா இருக்காது. அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. பல வகையிலும் போகணும். கண்டதே படித்தால் பண்டிதே ஆகலாம் சொல்கிற மாதிரி நிறைய நீதிகள், நேர்மைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை தீரும். இது அனுபவரீதியாக உணர்ந்து நல்வழிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் கண் கூட பார்த்துருக்குறேன். என்னை கூட உதாரணமாக கூட சொல்லிக்கலாம். நான் அதுக்காக சுத்த யோக்கியன்னு சொல்லலை, புத்தன்னு சொல்லலை. நானும் ஒரு சாமானிய மனிதன் தான். இந்த லவ்விய வாழ்க்கையில் சராசரி மனுஷன்தான். என்ன சொல்லுவாங்க, கோபதாபத்துக்கு உட்பட்டவன் தான். இருந்தாலும் நம்ம சில நெறிப்படி வாழ்ந்தோம்னா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு, சிம்மராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையும் கொடுப்பார். பட்டமரம் தழுக்கும். சனிபானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அந்த வக்ர சனி உங்கள் கர்மாவை கழிப்பார். நல்லதே நடக்கும். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.